Hi all, Vanakkam, Vandanam, Namaste and welcome back to our channel SPLY KRISHNA. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான ரெசிபி நம்ம வீட்ல இருக்கிற மூணே பொருட்கள் வச்சு எப்படி சூப்பரா ஈவினிங் ஸ்நாக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நீங்க பண்றதுக்கு 5 minutes கூட ஆகாது. அவ்வளோ சிம்பிள் ஈஸி ரெசிபி. ரெசிபி ஃபுல்லாக தெரியறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நான் 2 பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு முட்டை, புதினா சட்னி வெறும் 2 மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம முட்டையில் தேவையான அளவு உப்பு போட்டு பீட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றி வச்சுக்க போகிறோம். ஸோ முட்டை வேகிற சமயத்தில் நம்ம பிரெட் எடுத்து அதில் எடுத்து வச்சிருக்கிற புதினா சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். புதினா இப்படி 2 பிரெட்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வேக வச்சிருக்கிற முட்டை மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நான் நடுவில் ஒரு கோடு போடுறேன். இப்போது சுற்றி ஸ்பூன் வச்சு எடுத்து விடலாம். அப்போ தான் உங்களுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாக வரும். எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பிரெட் மேலே அந்த எக்கை அதை ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அப்படியே டெலிகேட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் இது ரொம்பவே ஈஸி ஸ்டெப்ஸ் பண்ணுறதுக்கு. பிரெட்டோட நீங்கள் அந்த எக்கை ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் இன்னொரு தடவை 2 சைடும் திருப்பி போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு முட்டை ஒரு வேளை ஒழுங்காக வேகலைனா கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது வெந்துடும். ஸோ இதோட நம்மளோட ரெசிபி ஓவர். நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு சாண்ட்விச் மாதிரி சர்வ் பண்ணாமல் 4 பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு குக்கீஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயாச்சு. நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த ஸ்நாக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 பொருட்கள் தான் தேவை. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்றதை டைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ்க்காக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.